இனிய தாய்மார்களே, பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஓரிரு நாட்களுக்கு முன்பு தமிழக மாணவர் இயக்கம் சார்பாக உடன்குடி பகுதியைச் சேர்ந்த சல்மா மெட்ரிகுலேஷன் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் 5 மாணவிகளை விளையாட்டிற்கென்று அழைத்து கொண்டு சென்று அவர்களுக்கு மது கொடுத்து அவர்களை பாலியல் துன்புறுத்தல் ஈடுபடுத்தினர். அது சம்பந்தமாக நாம் பதிவிட்டிருந்தோம். அதாவது இதை பதிவிட்டு ஒரு சில நிமிடங்களுக்கு, ஒரு சில நாட்களுக்கு, ஒரு மணி நேரங்களுக்குள்ளேயே பள்ளியுடைய தாளாளரையும் பிரின்ஸிபல் அவர்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நல்ல விஷயந்தான். அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த அரெஸ்ட் பண்ணவங்க 2 பேர் உடனடியாக விடுதலை செய்யப்படுறாங்க. அது எப்படி எங்களுக்கு தெரியல. எங்கேருந்து தான் இந்த நெஞ்சு வலி வைத்து பிடிச்சிட்டே அரெஸ்ட் பண்ணாத அந்த வழியெல்லாம் வருமா? கண் துடைப்புகள் மாண்புமிகு நீதிமன்றம் அவங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் அவங்களுக்கு ஜாமீனில் விடுதலை கொடுத்துருக்கிறோம். அதாவது இந்த முதல்வரோ சரி, இல்லைன்னா இந்த செயலாளரோ சரி தப்பு செய்யலை. ஆனால் இந்த தப்பை மறைக்கிறதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாங்க. இது மிகப்பெரிய தப்பு. தப்பு செய்கிறத விட தப்பை மறைக்க உடந்தையாக இருந்தது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இவங்க இப்படி மறைக்கிறதுனால அவங்களுக்கு அசால்ட்டாக இன்னும் இந்த 5 மாணவிகள்ங்கிறது 50 மாணவிகளாக மாறுவாங்க, 500 மாணவிகளாக மாறுவாங்க. அப்போ இந்த பேரண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தைகளை அவங்க பள்ளியை ஆசிரியர்களை நம்பி அனுப்புனா வேலையே பயிரமைகிற மாதிரி அவங்க துன்புறுத்தியிருக்கிறாங்க. இது மிக ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். தமிழக மாணவர்கள் சார்பாக உண்ணாவிரதம் அறிவித்து அவங்க அதுக்கு அனுமதி கிடைக்காத பட்சத்தில் வருகின்ற 18ஆம் தேதி சாயங்காலம் 7 மணி பகத்சிங் தியேட்டரில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலான்னு இருக்கோம். குறிப்பாக இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றணும். எங்களுக்கு போதுமான நம்பிக்கை இல்லை. இந்த வழக்கு மேலே போதுமான நம்பிக்கை இல்லை. முறையான நடவடிக்கை இருக்கணும். சிபிசிஐடிக்கு மாற்றணும். அதற்கு மேலே எல்லா பள்ளிகளிலுமே அரசு ஆய்வு பண்ணி அந்த பள்ளிக்கூடத்தில் உடற்கல்வி ஆசிரியர் இருக்கிறாங்களா, அந்த ஆசிரியர் இல்லாத பள்ளிக்கூடத்தை உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். மேலும் இந்த பள்ளிக்கூடத்தை அரசே ஏற்று நடத்தணும். ஏன்னா இந்த பள்ளிக்கூடம் இதுக்கு மேலே மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமானா பாதுகாப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த பிள்ளைகளோட நலன் கருதி அரசு இந்த பள்ளிக்கூடத்தை நடக்க விட்டுருந்தால் கூட அது எங்களுக்கு அதில் திருப்தி இல்லை. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளையும் இதையும் வலியுறுத்தி நாங்கள் போராட்டம் பண்ணலான்ருக்கோம். எங்கள்கிட்ட கோரிக்கை என்னென்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்கள் வீட்லேயும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அந்த 5 பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. இதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் பிள்ளைகள் இருக்காங்க. நம்மளும் கஷ்டப்பட்டு கண்ணின் இமை போல் பிள்ளைகளை வளர்த்துட்ருக்குறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பு நாளைக்கு ஏற்படக்கூடாதுன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு பெற்றோர், பெண்களை குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர் அந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த போராட்டம் எங்களுக்கான போராட்டம் இல்லை, நமக்கான போராட்டம். நம்ம குரல் ஒலிக்கணும். நம்ம குரல் தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையும் சரி, தமிழக அரசும் சரி, இந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி இதே போன்று ஏற்கனவே பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனால் அப்பப்போ இது பிரச்சனைகள் நடக்குது, மூடி மறைக்குது. அதான் சட்டங்களை திருத்தி அவங்களுக்கு கடுமையான தண்டனை, அதிகபட்ச தண்டனை உண்டோ அதை ரிலேட் பண்ணக்கூடாது, உடனடியாக கொடுக்கணும். அப்போ தான் மக்களுக்கும் சரி, அதாவது குழந்தைகளுக்கும் சரி, பள்ளி மாணவிகளுக்கும் சரி ஒரு பாதுகாப்பு இருக்கும், பெற்றோர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஆனால் இந்த தண்டனை இழுத்துக்கிட்டே போயாச்சுன்னா இதுக்கு நிரந்தர தீர்வே கிடையாது. போக்சோ சட்டமோ இதெல்லாம் ஆறு நாடு டெமோக்ரஸி நம்ம இது பண்ணுறோம். ஆனால் அது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அரசு சட்டங்களை திருத்தணும். எத்தனையோ சட்டங்களை அரசு திருத்திட்டு இருக்கு. இந்த சட்டத்தை திருத்தி மக்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்புன்னு உருவாக்கணும்னு சொல்லி தமிழக மாணவர்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். எங்களுடைய போராட்டத்துக்கு ஒவ்வொரு பெற்றோரும், ஒரு வீட்டிலேருந்து ஒரு பெற்றோர் வந்தால் கூட நம்ம போராட்டம் உச்சி வரும் தொடும். அதாவது இது போராட்டம் சாதாரண எத்தனையோ விஷயங்களுக்காக நம்ம போராட்டம் நமக்குன்னு போய்ட்டுருக்கோம். ஆனால் இது நம்ம குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதனால் கட்டாயமாக ஒரு வீட்டுக்கு ஒரு பெற்றோர் இந்த வீடியோ பாருங்கள். நாங்கள் இதுக்கான உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம். எத்தனாம் தேதிங்க பதிவு செய்கிறோம். தயவு செஞ்சு வாங்க, கலந்துட்டு உங்கள்ட்ட அதிருப்தியை கட்டுங்க. அரசுக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் போட்டோம். இதை நம்முடைய பிள்ளைக்கு நடந்த விபத்தாக நினச்சி, நம்முடைய பிள்ளைக்கு நடந்த காயமாக நினச்சிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த போராட்டத்தை கலந்து கொண்டு தமிழக மாணவர்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி.